பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 11 ஆகஸ்ட் 2025 திங்கட்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோங்க. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வேகமாக வளர்கிறது இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுத்து வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதாங்க. அதாவது எதை வச்சு இதை சொல்லியிருக்காங்க மூன்றாவது மிகப்பெரிய நாடாக வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தான். அதாவது இந்தியாவில் 2014 5 நகரங்களில் மட்டும்தான் மெட்ரோ ரயில் திட்டம் இருந்துச்சு. இப்போ 24 நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். இப்போ கரண்ட்டாக இந்தியாவில் எத்தனை நகரங்களில் மெட்ரோ ரயில் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா 24 நகரங்கள். அதில் 1000 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேலே அந்த மெட்ரோ ரயில் பாதை போடப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டது எவ்வளோ அப்படின்னா 40,000 கிலோமீட்டருக்கு இன்ன வரையும் மின்மயமாக்கப்பட்டிருக்கு. அது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 20,000 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு 2014. நம்மளுக்கு அது தேவையில்லை, இதுதான் முக்கியம். அதாவது இப்போது 2025 கணக்கெடுப்பின்படி மொத்தம் 40,000 கிலோமீட்டர் பாதைகள், ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் உள்ள விமான நிலையங்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 160 விமான நிலையங்கள் இந்தியாவில் இருக்குது. அதே மாதிரி நீர்வழி போக்குவரத்து தடங்கள் 30 உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2014 3 தான் இருந்துச்சு. இப்போ நீர்வழி தடங்கள், தேசிய நீர்வழி தடங்கள் 30 இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மருத்துவக் கல்லூரிகளோட எண்ணிக்கை 704. சரிங்களா? அப்போ இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்னென்ன அப்படின்னா இது ஃபுல்லாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்போது 24 நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை இருக்குது. உலகிலேயே 3வது மிகப்பெரிய மெட்ரோ ரயில் உள்ள கட்டமைப்பு உள்ள நாடாக இந்தியா இருக்குது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது மிகப்பெரிய மெட்ரோ ரயில் கட்டுமான பாதைகள். சரியா? அதாவது மிகப்பெரிய நாடு 3வது மெட்ரோ ரயிலில் மிகப்பெரிய நாடாக இருக்குது இந்தியா. 3வது மிகப்பெரிய நாடாக இருக்குது. சரியா? மெட்ரோ ரயில் போக்குவரத்தை பொறுத்தவரை. அடுத்து பாருங்கள் இது. சரியா? நம்ம ஏற்கனவே சொன்னதான் 40,000 கிலோமீட்டர் ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டிருக்கு. அடுத்து 160 விமான நிலையங்கள், நீர்வழி போக்குவரத்து மொத்தம் 30. வேறு அவ்வளோதாங்க. 704 மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. சரி, ரைட், ஓகே. வேறு நியூஸ் உள்ள எதுவுமே இல்லைங்க. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் சார்ந்து இந்த மாதிரி நியூஸ் தான் இருக்குது. நேராக நம்ம இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டைமு நீர்ச்சறுக்கு விளையாட்டு நடைபெறுதுங்க. சரிங்களா? ஆசிய நீர்ச்சறுக்கு விளையாட்டு எங்கே நடைபெறுது அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெறுது. ஸோ மாமல்லபுரத்தில் ஆசிய நீர்ச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவில் ரமேஷ் புதிகால் அவர் வெண்கல பதக்கம் வென்றிருக்காரு. சரியா? அடுத்து இந்ததுங்க என்னென்னா ஆசிய அண்டர்-9 குத்துச்சண்டை போட்டி. இது ரொம்ப முக்கியம். என்னென்னா தாய்லாந்தில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்ட குத்துச்சண்டை போட்டியில் மொத்தம் இந்தியாவுக்கு 14 பதக்கங்கள் கிடச்சிருக்கு. அதில் 3 தங்கம், 7 வெள்ளி, 4 வெண்கலம். இதில் ஒரு சில பேர்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்க பேரை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களாம் குத்துச்சண்டை விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. யாருன்னா நிஷா, ஆர்த்தி குமாரி, யாஷிகா, ராகுல் குண்டு, சிவம், கௌரவ், இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குத்துச்சண்டை விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. இவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாகும் யானைகளின் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க. இதில் ஆண்டுதோறும் 100க்கும் மேற்பட்ட யானைகள் உயிரிழக்கின்றன. அதில் 36% அஸ்ஸாம் மாநிலம் முதலிடத்திலும் 26% மேற்கு வங்க மாநிலத்திலையும் நடக்குது. தமிழ்நாட்டில் மொத்தம் 6% யானைகள் ஒரு வருடத்துக்கு இறப்புக்குள்ளாது. எவ்வளோ அப்படின்னா இந்த 100ல். சரியா? 100க்கும் மேற்பட்ட யானைகள் 6% இறப்பு தமிழ்நாட்டில் பதிவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியங்க. அதாவது யானைகளோட தினசரி அதோட உணவு தேவை எவ்வளோ அப்படின்னா 150 கிலோ பசுந்தீவனங்களும் 100 லிட்டர் தண்ணீரும் ஒரு நாளைக்கு ஒரு யானைக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தது கல்வியில் சமத்துவம் நிலவ போராடிய வசந்தி தேவி அவங்களுக்கு முதல்வர் புகழாரம் சுட்டியிருக்காங்க. இவங்க வசந்தி தேவி யார் அப்படின்னா இவங்க ஒரு கல்வியாளர். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தோட முன்னாள் துணைவேந்தராக இருந்திருக்காங்க. அது போக மாநில மகளிர் ஆணைய பொறுப்பில் இருந்திருக்காங்க. சரியா? இவ்வளோதாங்க இவங்களை பற்றி, வசந்தி தேவி அவங்கள பற்றி. சரியா? இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான். ஸோ வேறு எதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிடையாது.
வேறு அவ்வளோதாங்க. இன்றைக்கி நியூஸ் ஃபுல்லாக அவ்வளோதான். இது மட்டும் கூடுதலாக ஒன்று மட்டும் பார்த்துக்குருவோம். என்னென்னா, மின்னணு பொருள் ஏற்றுமதியில் தற்போது 38 மில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது இந்தியாவோட பொருளாதாரம். இதை மட்டும் கூடுதலாக பார்த்துக்கணும். சரியா? மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தற்போது 38 பில்லியன் அமெரிக்க டாலராக இந்தியாவோட ஏற்றுமதி உயர்ந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.